5 சென்சஸ் அந்த ஃபேமிலி கண்டினியூ ஆகுது. ஐம்புலன்களும் நம்மளுடைய குடும்ப மகிழ்ச்சியும் இல்லையா? அதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மூக்கு. எஸ், பட் when you talk about nose, அது எதை பற்றி அப்படின்னு சொன்னால், இட்ஸ் நாட் த ஸ்மெல் ஆஃப் த ஃபுட் ஆர் எனிதிங். நோ, இங்கே நம்ம பேசுகிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வீட்டோட இமோஷ்னல் அட்மாஸ்பியரை நம்ம புரிஞ்சுக்கணும். இமோஷ்னல் அட்மாஸ்பியரை நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படிங்கிறது தான் மூக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸ் பற்றி நான் சொல்ல போகிற விஷயம். உதாரணத்துக்கு, நம்ம வீட்டில் டீனேஜ் குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம், பெரும்பாலானவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த டீனேஜ் குழந்தைங்க அவங்க தனியாக இருந்துட்டு அவங்க பாட்டில் இருந்துட்டு ஃபோனு ஒர்க்கு இப்படி அப்படியே இருந்தாங்கன்னா, பெரும்பாலான பேரண்ட்ஸ் அவங்க என்ன முடிவு பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த காலத்து குழந்தைங்க, டீனேஜ் குழந்தைங்க குறிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க உலகம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளாவே முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் நிஜத்தில் என்னன்னு சொன்னால், அது சின்ன குழந்தையோ இல்லை டீனேஜ் வளர்ந்த குழந்தையோ, நிச்சயமாக அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அவங்களுக்கே உண்டான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும், அதே சமயம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ அந்த குழந்தை டீனேஜ் ஒரு பையன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தனியாக உட்காந்துக்கிறான். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஃபோனு இல்லை கொஞ்சம் அதிகமாக நம்மக்கிட்ட பேச விரும்புறதில்ல அப்படி இருக்கிறான். அப்படின்னா நம்மளாவே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, இந்த காலத்து குழந்தைங்களே இப்படி தான், ஃபோனு அவன் அது ஒரு உலகம் அப்படின்னு போகாமல், யூ ஷுட் பி ஏபிள் டு சென்ஸ் ஏன் அந்த குழந்தை நம்மக்கிட்ட அதிகமாக பேச விரும்புறதில்ல, ஏன் ஒரு வித்ட்ராயல் மூட்லேயே இருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் உணர தெரியணும். ஸோ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு யூ ஷுட் பி ஏபிள் டு சென்ஸ் வாட் ஆர் த இமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அப்போ உடனே போய் அவங்கக்கிட்ட ரஷ் அப் பண்ணி, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் அமைதியாக இருக்கிற, ஏன் யார் கூடயும் நீ சரியாக பேசுறதில்ல, முன்ன மாதிரி தனியாகவே உட்காந்துக்கிற அப்படின்னு அடுக்கடுக்காக உடனே கேள்வி கேட்காம, கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணி, தகுந்த நேரம் பார்த்து, முக்கியமான விஷயம் தகுந்த நேரம் பார்த்து போய் அவங்கக்கிட்ட பேசணும். கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறியே கண்ணா, ஏதாவது சொல்ல விரும்புகிறியா, ஷேர் பண்ணுறியா, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும். எடுத்தோடனே சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும். அப்படி சொன்னாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக, ஏதோ மனசில் இருக்கும் போல இருக்குது, ஸோ இப்போ இல்லைனா கூட உனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணும்போது நீ அம்மாவை கூப்பிடு சரியா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் நிச்சயமாக அவங்கள கூப்பிட்டு ஷேர் பண்ணுவான். அதை விட்டுட்டு இல்லை நீ என்னவோ மாதிரி இருக்க, நீ சொல்லு, எதனால நான் அம்மா பார்த்துக்கிறேன். நம்மளுடைய இன்டென்ஷன் கரெக்டு தான். அந்த குழந்தை அப்படி இருக்கிறத நம்மளால் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம். அந்த குழந்தைக்கு ஒரு தீர்வு சொல்கிறதுக்கு நம்ம பகீரத பிரயத்தனப்படுறோம். ஸோ அதனால் நீ சொல்லு, அம்மா நான் இருக்கிறேன், நீ எதனால என்கிட்ட சொல்லணும். உடனே அவங்கள போட்டு கண்டினியூஸாக அவங்கள போட்டு என்ன சொல்கிறது, தொடர்ந்து அவங்கள வற்புறுத்தாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு, சரி கண்ணு கண்டிப்பாக ஏதோ இருக்குது சொல்லணும்னு நினைக்கிறேன், நிச்சயமாக உனக்கு சொல்லணும்னு தோணும் போது நீ என்னை கூப்பிடு சரியா, அம்மா வரேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக குழந்தை கொஞ்ச நேரத்துலேயே ஷேர் பண்ணிடு. அப்போ அந்த ஸ்பேஸ், அந்த டைமை கொஞ்சம் கொடுக்கணும். அப்போ அந்த டைமை கொடுக்கறதுக்கு நம்ம அதை முதல்ல உணரணும். ஆமாம், அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்கள் கணவர் பிஸ்னஸ்லேருந்து வராங்களோ, ஆஃபீஸ்லேருந்து வராங்களோ, அப்பவும் அதே மாதிரி தான். இம்மீடியட்டாக நம்ம எதையுமே ரஷ் பண்ணக்கூடாது. ஒருவேளை வி ஹாவ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் டு ஷேர் இருக்கலாம், நம்மக்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம், நம்ம அதை ஒரு பெரிய பூதாகரமாக கூட பார்க்கலாம். ஆனால் அவங்க வந்த உடனே போய் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு டப் 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 டப்னு யூ டோன்ட் வாண்ட் டு டாக் ஸோ மெனி திங்ஸ் அட் அ டைம். கிவ் தெம் ஸ்பேஸ். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அது எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஐவ் சீன், அடிக்கடி சொல்லுவாங்கங்கிறத விட நான் பார்த்துருக்குறேன் அம்மாவை. எத்தனை பெரிய விஷயம் அன்னைக்கு வீட்டில் நடந்திருந்தாலும் கூட அப்பா வந்த உடனே ஓடி போய் அந்த பிரச்சனையை சொல்லி அவங்க மனசை இது பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அவங்க ஆசுவாசப்படுத்திக்க விட்டுட்டு அப்புறம் போய் பொறுமையாக இப்படி நடந்தது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக பேசுவாங்களே. உடனே அந்த பிரச்சனையை கொட்டி இது இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு அவங்களையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்மளையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணினோம். நான் அவங்களை அப்படி பார்த்ததே இல்லை. தட் இஸ் ஆக்சுவலி ஒன் திங் விச் வி ஆல் ஹாவ் டு ஃபாலோ. உடனே கொட்டும்போது அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகம், நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகம். ஸோ கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் தகுந்த சமயத்தில் தகுந்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். அதுக்கான பலன், அதுக்கான தீர்வு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஸோ we are responsible
ஃபார் த இமோஷனல் அட்மாஸ்பியர், ஃபார் சென்சிங் த இமோஷனல் அட்மாஸ்பியர் அட் ஹோம். என்ன பிரியா, எல்லா பொறுப்புமே நம்மளுக்கு தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எல்லாருக்கும் தான் பொறுப்பு இருக்குது. நம்மளிருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. அடுத்த சென்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.